உங்களுடைய இயல்பே ஆனந்தமாகவும் பேரானந்தமாகவும் தான் இருக்குது. உங்களுடைய இயல்பான அந்த ஆனந்தத்தை பேரானந்தத்தை தொலைச்சிட்டிங்க. அதனால தான் துன்பம்ங்கிறீங்க. துன்பம்ங்கிறது உங்கள் இயல்புலையே கிடையாது. துன்பத்தை நீங்கள் தான் உருவாக்குறீங்க. எப்படி அப்படின்னா எதிர்பார்க்குறீங்க. அந்த எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கறது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள்லேருந்து அது எதுவாக இருந்தாலுமே இது இப்படி தான் நடக்கணும்னு முதல்லையே ஒரு முன் முடிவு பண்ணிக்கிறீங்க. முன் முடிவு பண்ணிவிட்டு இப்படி தான் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. அதனால் நீங்கள் அங்கே துன்பப்படுறீங்க. அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான் இங்கே ஒன்று ஒன்று நடக்குமா சொல்லுங்கள். இப்போ நீங்கள் எப்படி அதை வந்து எதிர்பார்க்க முடியும் இப்படி தான் நடக்கணும்னு? உங்களுடைய எதிர்பார்ப்பு தான் உங்களை துன்பப்படுத்துது. அதே மாதிரி ஆசைப்படுறீங்க. ஒரு பொருள் வேணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த பொருள் கிடைக்கல அப்படின்னா துன்பப்படுறீங்க. அதே நீங்கள் கேட்ட பொருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் நிரந்தரமான ஆனந்தம், அந்த பேரானந்தம் உங்களுக்கு அதில் கிடச்சிருதா? அதாவது ஒரு குழந்தை பொம்மை கேட்டு அடம் பிடிக்கும். பொம்மை வாங்கி கொடுக்குறீங்க. அந்த குழந்தை அந்த பொம்மையை ஒரு நாள் தூக்கிட்டே திரியும், 2வது நாள் தூக்கிட்டே திரியும், 3வது நாள் தூக்கி எறிஞ்சிரும். தூக்கி போட்டுட்டு வேறு பொம்மை கேட்டு அடம் பிடிக்கும். அதே தான் நீங்களும். அது விளையாட்டு பொம்மையில் அடம் பிடிக்குது, நீங்கள் உலக பொருளில் அடம் பிடிக்கிறீங்க. உங்களுக்கும் குழந்தைக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை. நீங்கள் இப்போ ராயல் என்ஃபீல்டு பைக் வேணும்னு ஆசைப்படுறீங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதே பைக்கு வாங்கிட்டீங்க. ஆனால் நிரந்தரமான ஆனந்தம் உங்களுக்கு அதில் கிடச்சிருச்சா? வாங்கின அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அவ்வளோ ஒரு ஆனந்தத்தில் குதிப்பீங்க. 2வது நாள் அப்படியே அந்த ஆனந்தம் குறைவாக இருக்கும். 3வது நாள் இன்னும் கம்மியாக இருக்கும். அப்படியே நாட்கள் செல்ல செல்ல அப்படியே அதில் உள்ள ஆனந்தம் முழுவதுமாகவே போயிருக்கும். அடுத்து வேறு ஒரு பொருளுக்கு தாவி இருப்பீங்க. என்ன அப்படின்னா அந்த ஆனந்தம், அந்த பேரானந்தம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் நீங்கள் தான் இந்த விஷயங்களெல்லாம் துன்பத்தை நீங்கள் தான் உருவாக்கிக்கிறீங்க. அதாவது வெளி பொருட்களும் வெளி சூழ்நிலையும் நிர்ணயிக்கக்கூடியது இல்லை அந்த ஆனந்த நிலை. வெளி பொருட்களாலும் வெளி சூழ்நிலையாலும் பாதிப்படையாத நிலை தான் அந்த ஆனந்த நிலை, அந்த பேரானந்த நிலை. அந்த நிலை உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அந்த நிலையில் போய் நீங்கள் நிற்கக்கூடிய நிலை தான், அதாவது நிலை பெறக்கூடிய நிலை தான் ஞானத்தில் மலரக்கூடிய நிலை அப்படின்னு சொல்கிறது. அந்த ஞானத்தில் மலரக்கூடிய நிலை தான் ஆனந்த நிலை, பேரானந்த நிலை. அதாவது உங்களுடைய இயல்பான அந்த ஆனந்த நிலை அடக்கி வைக்கப்பட்டிருக்கு, உங்களுக்குள்ளே மறைச்சி வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் தான் அதை அடைச்சி வச்சுருக்கீங்க. எப்படின்னா ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு, காட்டில் இருக்கிற சிங்கத்தை கூட்டிகிட்டு வந்து தன்னுடைய அரண்மனையில் கூண்டு கட்டி அந்த கூண்டில் அந்த சிங்கத்தை வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிவிட்டு சிங்கத்தை கூட்டிகிட்டு வந்து தன்னுடைய அரண்மனையில் கூண்டுக்குள்ளே வளர்க்குறாரு. அதற்கு தேவையான உணவெல்லாம் கொடுக்குறாரு. நல்லா பார்த்து நல்லா கவனிச்சுக்கிறாரு. அந்த சிங்கத்துக்கிட்ட நல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகுறாரு. ஆனால் அந்த சிங்கம் வந்து தினமும் சோகமாகவே இருக்குது. அது முகத்தில் ஒரு சோகம் தான் காணப்படுது. அப்படியே சோர்வாக தான் இருக்குது. சோர்ந்து படுத்துக்குது. டெய்லி அப்படியே நாளடைவதில் அப்படியே அது மெலிஞ்சு போகுது. ஒரு நோய்வாய்ப்பட்ட மாதிரி இருக்குது. ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. நம்ம நல்லா தானே பார்த்துக்குறோம், அதுக்கு தேவையான உணவுலாம் நேரத்துக்கு கொடுக்குறோமே, நம்மளும் நல்லா ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகுறோம், என்னன்னு தெரியலையே அப்படின்னு அவருக்கு கஷ்டமாக இருக்குது. அவருடைய மந்திரிகிட்ட போய் சொல்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சிங்கத்தோடைய இயல்பே காட்டில் சுதந்திரமாக சுற்றி திரிவது தான். அதை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இப்படி கூண்டில் அடைச்சி வச்சிட்டீங்க. அதுதான் அது இப்படி சோகமாக ஒரு ஆனந்தம் இல்லாமல் இருக்குது. இதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறார். இதே தான் உங்களுடைய இயல்பை நீங்கள் அடக்கி வச்சுருக்கீங்க. அந்த எதிர்பார்ப்பு, ஆசை, பற்று அப்படிங்கிற சிறையால் உங்களுக்கு நீங்களே சிறை போட்டு அடைச்சி வச்சுருக்கீங்க. அடைச்சி வச்சுட்டு அந்த இயல்பான ஆனந்தத்தை பணத்தினையும் புகழ்லையும் பதவியிலையும் தேடிட்டு இருக்கீங்க.
அந்த இயல்பு ஏன் அடக்கப்பட்டது, ஏன் அடக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய கவனம் எல்லாமே வெளித்தன்மை சார்ந்தே இருக்குது. வெளித்தன்மை சார்ந்தே செயல்படுறீங்க. மற்றவங்க எப்படி இருக்காங்க, மற்றவங்க எப்படி வாழ்கிறாங்க, மற்றவங்க உங்களை என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இப்படி தான் உங்களுடைய கவனம் முழுவதுமே வெளித்தன்மை சார்ந்தே இருக்குது. அதே மாதிரி இந்த படிப்பு படித்து இந்த அங்கீகாரம் கிடைத்தாதான் நமக்கு பெருமை. இந்த உயர்ந்த வேலையில் வேலை செஞ்சாதான் நமக்கு நல்ல பணம் சம்பாதிச்சு நல்ல ஒரு செல்வ செழிப்பாக வாழ முடியும். அப்போ தான் நல்ல புகழோட நல்ல ஒரு ஆனந்தமாக இருக்க முடியும் அப்படின்னு இப்படி வெளிநோக்கியே பயணித்து உங்களுடைய பயணம் இருக்கிறதுனால உங்களுடைய இயல்பு அடக்கப்பட்டுருச்சு. அதுக்காக படிப்பு வேணாமா, வேலை வேண்டாமா, சம்பாதிக்க வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அது உங்களுடைய இயல்பாகவே இருக்குது. இயல்பில் நடக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் போராடிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறேன். உங்களுடைய இயல்பான ஆனந்தத்தில் நிலை பெற்று இயல்பாக நடக்கக்கூடிய விஷயத்த இயல்பாக அடக்கி வச்சுட்டு இயல்பாக நடக்கக்கூடியதை நீங்கள் போராடி கஷ்டப்பட்டு அங்கே முட்டி மோதிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறேன். அதனால் இந்த ஆனந்தம், இந்த பேரானந்தம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதாவது அந்த இயல்பு என்னவா இருக்குது அப்படிங்கிறத தெரியாமல் இருக்கீங்க. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் என்னவா இருக்கீங்க, அதாவது உங்களுடைய இயல்பு என்னவா இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கீங்க. உங்கள் இயல்பில் இங்கே வேறு ஒன்றா உருமாறி இருக்கீங்க. அதைத்தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அதனால் இன்பத்தை வெளியில் தேடி போயிட்டு இருக்கீங்க. இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு நடிகர் இருக்கிறாரு. அவர் நல்ல மனைவி குழந்தைகளோட நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்கிறாரு. நல்ல செல்வ செழிப்பு இருக்குது. நல்ல உடல் ஆரோக்கியத்தோட நல்ல எல்லாமே எதுக்குமே குறைவு இல்லாமல் செல்வ செழிப்பில் ஆரோக்கியத்தில் மனைவி குழந்தையோட எல்லாமே நிறைவாக வாழ்கிறாரு. அவருடைய தொழில் நடிப்பு தொழில். அவர் நடிக்க போகிறாரு. அவருடைய டைரக்டர் என்ன ரோல் கொடுக்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி அவர் நடிக்கிறாரு. அதாவது வறுமையில் வாடக்கூடிய ஒரு நடிப்பு கொடுக்குறாரு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரியே அவர் தோற்றத்தை மாற்றிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உடையை உடுத்திக்கிட்டு அந்த நடிப்பு நடிக்கிறாரு. அதாவது அதே மாதிரி மனைவி குழந்தையை பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலையான ஒரு நடிப்பை கொடுக்குறாரு. அந்த நடிப்பு நடிக்கிறாரு. அதே மாதிரி உடல் நோயால் அவதிப்பட்டு வாழக்கூடிய நிலையான ஒரு நடிப்பை கொடுக்குறாரு. அதையும் நடிக்கிறாரு. ஆனால் அந்த நடிப்பாக நடிக்கிறனால அவர் ஏதாவது அது அவரை பாதிக்குமா, இல்லை அவர் கஷ்டப்படுவாரா? அவருக்கு தெரியும், இது நம்மளுடைய தொழில், நம்ம நடிக்க வந்திருக்கோம், நம்ம இதில் பணம் சம்பாதிக்கிறோம், இது நம்மளுடைய வேலை, இது நம்ம இல்லைன்னு அதில் சம்மந்தப்படுத்திக்க மாட்டார். அதனால் அதை கஷ்டப்பட போகிறதில்ல. அதே அவர் அந்த நடிப்போடு அவர் சேர்ந்துக்கிட்டு அந்த கேரக்டராகவே மாறிக்கிட்டு இதுதான் நம்ம அப்படின்னு நினச்சாருன்னா அவர் எவ்வளோ ஒரு கஷ்டப்படுவாரோ, அவர் எவ்வளோ ஒரு துன்பப்படுவாரோ அதே தான் நீங்கள் இங்கே பண்ணுறீங்க. உங்கள் இயல்பான அந்த ஆனந்தத்தை மறந்துட்டு இங்கே வேறு ஒன்றா உருமாறி இருக்கிறனால நீங்கள் துன்பப்பட்டுட்டு இருக்கீங்க. என்ன அப்படின்னா, இறைவன்கிட்டேருந்து தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. இந்த பூமியில் உங்கள் மூலம் அவனுக்கு ஏதோ ஒரு வேலை நடக்கணும். அதனால் இறைவன் உங்களை அனுப்பியிருக்கான். அங்கே எப்படி டைரக்டர் நடிகருக்கு ஒரு ரோல் கொடுத்து நடிக்க சொல்கிறாரோ அதே மாதிரி இறைவன் இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் கொடுத்து இங்கே செயல்படுத்த வைக்கிறாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நம்மளை இறைவன் இயக்குறான், நமக்கு இந்த ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது தெரியாமல் அந்த நடிப்பாகவே மாறி அந்த கேரக்டராகவே மாறி நம்ம தான் அது அப்படின்னு உருமாறி அதுவாகவே வாழ ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் உங்களுடைய இயல்பை தொலைச்சிட்டிங்க. அதனால் அந்த ஆனந்தத்தை பேரானந்தத்தை வெளியில் தேடிட்டு இருக்கீங்க. அதனால் இதை முதல்ல உணருங்க. நீங்கள் யார், நீங்கள் என்னவா இருக்கீங்க, அதாவது இந்த கேரக்டராக இங்கே செயல்படுத்த விடுறது எது, நம்மளை இங்கே இயக்கிட்டு இருக்கிறது எது, அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கிறது எது அப்படிங்கிறத முதல்ல உணருங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் பயணிக்கும் போதே இது எல்லாமே உங்களுக்கே அது தெரிஞ்சிடும். அப்போ நீங்களே உங்களுடைய அந்த இயக்கம் என்ன, அந்த இயல்பாக இருக்கக்கூடிய தன்மை என்ன அப்படிங்கிறத உணர்ந்துருவீங்க. அதாவது அத்தனைக்கும் ஆதாரமாக இந்த அண்ட சராசரத்தையே இயக்கக்கூடிய அந்த
பரமனின் ஒரு துளி தான் நீங்கள். அந்த பரமனோடு இருக்கக்கூடிய நிலை தான் அந்த ஆனந்த நிலை, அந்த பேரானந்த நிலை. அந்த பரமனின் அன்பை உணர்ந்து அவனோடு இருக்கும் நிலை தான் அந்த ஆனந்த நிலை, பேரானந்த நிலைன்னு நீங்களே உணர்ந்துருவீங்க. அதாவது இறைவனின் குழந்தைக்கு தான் நீங்கள் எல்லாரும். அவன் செயல்படுத்தும் கருவியாக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. இதை உணர்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையாகட்டும், உங்களுடைய படிப்பாகட்டும், உங்களுடைய வாழ்க்கையாகட்டும் எல்லாமே இயல்பாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இதுக்கு போய் போராடி கஷ்டப்பட்டு ஒன்று தேடி போய்கிட்டு இருக்க மாட்டீங்க. நீங்கள் இங்கே வந்து நிலை பெற வேண்டியது இந்த இயல்பான ஆனந்தத்தில், அந்த பேரானந்தத்தில் தான். அதில் நிலை பெற்றுக்கிட்டு தான் நீங்கள் இந்த போய் செயலை செய்யணும். அப்படி செய்யும் போது எதுவுமே வெளி சூழ்நிலையோ வெளி பொருட்களோ எதுவுமே உங்களை பாதிப்படைய வைக்க முடியாது. வெளி பொருட்களில் ஆனந்தத்தை தேடி போக மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு தேவையானது என்ன படிப்பு படிக்கணுமோ, என்ன வேலை கிடைக்கணுமோ, என்ன வாழ்க்கை வாழணுமோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இறைவனே இப்போ அமைச்சு கொடுப்பான். நீங்கள் இயல்பாக அந்த வேலையை செய்துட்டு இயல்பாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நீங்கள் இருக்க வேண்டியதான். அப்போ நிரந்தரமான அந்த ஆனந்தத்திலையும் பேரானந்தத்திலையும் நிம்மதியிலையும் திருப்தியில் மட்டும்தான் இருப்பீங்க.